ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை விரும்பிட்டீனா, நல்ல நாட்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டீனா, அடுத்த எடுக்க வேண்டிய ஒரே டெசிஷன், வாயில தீமை பேசாத, பொல்லாப்புக்கு விளையாட்டு கூட பேசாத. நான் சொல்லிட்டா, விளையாட்டுக்கு செத்துருவேன்னு சொல்றீங்களே, இனிமே பர்பஸா வாழுவேன்னு சொல்லுங்க. சூஸ் யுவர் வேர்ட்ஸ். வேணும்னே சொல்லுங்க. சிலதெல்லாம் வேணும்னே சொல்லணும். அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நினப்புத்தான். ஆண்டவர் சொல்றாரு, நினைச்சினா தான் உனக்கு பொழப்பேங்கிறாரு. உலக மனுஷன் சொல்லுவான், நினைச்சா பொழப்பு கட்டணும். கர்த்தர் சொல்றாரு, நினைக்க ஆரம்பிச்சினா தான் உனக்கு பொழப்பே வரும். பேசு, பெருசா பேசு. உயர்ந்த எண்ணங்கள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவுகள் உயரட்டும். பெரியவைகளை யோசி, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடு. அப்பா அம்மா ஆயிரங்களை சம்பாதிச்சா நீ லட்சங்கள்ல யோசி. அப்பா அம்மா லட்சங்களை தொட்டா நீ கோடியை யோசி. கோடிகள் வரட்டும். நல்லா இருங்க, நல்ல நாட்கள், ஜீவனை விரும்புங்கள். நான் சொல்றேன், நீங்க வாழ்றதுனால அப்பா மகிமைப்படுகிறார். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சந்தோஷம் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிறது. உங்களுடைய பினான்ஸ்ல வளர்றதுனால, ஹெல்த்ல வளர்றதுனால, குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுனால உங்களை யாரும் புகழ போறதில்ல. நீங்க நம்புற ஆண்டவர் உங்களை வாழ வச்சிருக்கிறார். ஆபிரகாம் லைஃப் எல்லாம் பார்த்தா ஆபிரகாமின் தேவனை பிடிச்சிக்கிட்டான். என்ன தேவன்ற அவர் இவன் இப்படி வாழ வைக்கிறாரு, ராஜா மாதிரி வாழ்றானடா. கர்த்தரை விசுவாசித்தவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ராஜா மாதிரி வாழ்ந்தா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிங்க வாழணும்? லவ் யுவர் லைஃப், லுக் ஃபார் குட் டேஸ். அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு வாடகை வீட்டில் உட்கார்ந்து அப்படி யோசிக்கணும், ஸ்விம்மிங் பூலோட 4 கார் நிறுத்துற மாதிரி ஒரு வீட்டில் ஃபியூச்சர்ல நம்ம வாழ போறோம். நல்லது பாருங்க. இது சொன்னோன்னே எல்லாம் வாயை பொழுதுட்டீங்க. என்னடா இப்படிலாம் பேசுற? ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன் நான். ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு? அதாவது எந்த வீட்டில் பிறக்கிறோமோ அந்த வீட்டில் தானே இருப்போம். ஒரு ராஜா வீட்டில் பிறந்தா, இப்போ அம்பானி வீட்டில் பிறந்துட்டா நம்ம நிலைமை என்ன? இப்படியே உட்காந்துருப்போம். அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்தா அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்டப்போ நீங்கள் ராஜாதி ராஜா குடும்பத்துக்கு வந்துட்டீங்க தெரியுமா? நீங்கள் யூ ஆர் born of God. நீங்கள் தேவனால என்ன பண்ணிட்டீங்க? அப்போ குட் லைஃப் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம். இப்போ என்னன்னா, ரோல் மாடல் செட் பண்ண யாரும் இல்லை. அப்படி ஒருத்தர் நல்லா வளர்ந்து நல்ல கார்லேயே வந்து அவங்கள குறைவேசிடுறது ஆடம்பரம். அடா பாவி, இது ஸ்டார்டிங்கா, இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே தொடங்கல, இப்பதான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள குறை சொன்னீங்கன்னா அவருடைய பிள்ளை அவரை போல வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்ப மாட்டார். தி பெஸ்ட் லைஃப், லவ் யுவர் லைஃப், லுக் ஃபார் குட் டேஸ். வாழ்க்கையில நல்ல நாட்களை விரும்புங்கள். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யூஸ் யுவர் இமேஜினேஷன் டு கிரியேட் குட் டேஸ். யுவர் குட் ஃபியூச்சர் இஸ் கிரியேட்டட் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய நல்ல எதிர்காலம் எங்க தொடங்குது தெரியுமா? உன்னுடைய கற்பனையிலே தொடங்குகிறது. தப்பே கிடையாது. வாக்குத்தத்தங்களை வச்சு கர்த்தர் என்னை கீழாகாமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். இன்னைக்கு கடனில் இருக்கிற என்னை அநேகருக்கு கடன் கொடுக்கும்படி, ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் என்னை வைப்பார் அப்படின்னு சொல்லி இமேஜின் யுவர் குட் டேஸ். லவ் யுவர் லைஃப். ஜீவனை விரும்புங்க. நல்லா வாழணும். பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை நல்ல சூழல்ல வாழ வைக்கணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கணும். என் குடும்பத்தில் பிறந்ததுக்காக என் பிள்ளைகள் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் என்னை வாழ வைக்கணும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன். புரிதே? பிள்ளைங்கள்ட்ட அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அம்மாவுக்கு வயசாயிருச்சு, முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல, முட்டி வலி வந்துரு சீக்கிரம் பேசாதீங்க. அதெல்லாம் நல்லா இருப்பேன், நீடித்த நாட்களா இருப்பேன், கர்த்தர் என் வாழ்க்கையில திருப்தியை கொடுப்பார், நான் வாழ்ந்திருப்பேன், சுகமா இருப்பேன், நல்ல நாட்களை காணுவேன். சிலர்லாம் விளையாட்டுக்காவது பேசுறது. யாராவது உறவினர்கள் வந்தா உடனே ஒரு அழுதுட்டு, என் பிள்ளை கல்யாணம் வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியல, நீங்க என் பிள்ளையெல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, செஞ்சு வச்சிருங்க. அந்த வாயில தூக்கி ஏதாவது போடணும். என்ன இருப்பனா இருக்க மாட்டேனான்னு தெரியல, சொல்லணும் நான் இருப்பேன், நான் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், உன் பிள்ளைய வளர்த்துவேன், உன் பிள்ளைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கும் வரைக்கும் கர்த்தரனை ஆரோக்கியமாய் வைப்பார். லவ் லைஃப். உங்க நாவு ஜீவனை பேசட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை விரும்பிட்டீனா, நல்ல நாட்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டீனா, அடுத்த எடுக்க வேண்டிய ஒரே டெசிஷன், வாயில தீமை பேசாத, பொல்லாப்புக்கு விளையாட்டு கூட பேசாத. நான் சொல்லிட்டா, விளையாட்டுக்கு செத்துருவேன்னு சொல்றீங்களே, இனிமே பர்பஸா வாழுவேன்னு சொல்லுங்க. சூஸ் யுவர் வேர்ட்ஸ். வேணும்னே சொல்லுங்க. சிலதெல்லாம் வேணும்னே சொல்லணும். அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நினப்புத்தான். ஆண்டவர் சொல்றாரு, நினைச்சினா தான் உனக்கு பொழப்பேங்கிறாரு. உலக
மனுஷன் சொல்லுவான், நினைச்சா பொழப்பு கட்டணும். கர்த்தர் சொல்லாரு, நினைக்க ஆரம்பிச்சுன்னா தான் உனக்கு பொழப்பே வரும். பேசு, பெருசா பெருசா பேசு. உயர்ந்த எண்ணங்கள், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவுகள் உயரட்டும். பெரியவைகளை யோசி, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடு. Desire good things. Desire good things. உங்க அப்பா அம்மா ஆயிரங்களை சம்பாதிச்சா நீ லட்சங்கள்ல யோசி. அப்பா அம்மா லட்சங்களை தொட்டா நீ கோடியை யோசி. கோடிகள் வரட்டும். நல்லா இருங்க, நல்ல நாட்கள், ஜீவனை விரும்புங்கள். நான் சொல்றேன், நீங்க வாழ்றதுனால அப்பா மகிமைப்படுகிறார். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சந்தோஷம் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிறது. சில்ட்ரன் ஆஃப் காட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க வாழ்க்கை, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. அப்பாவுக்கு மகிமை சேர்க்கிறது, அப்பாவுக்கு மகிமை சேர்க்கிறது. உங்களுடைய ஃபினான்ஸில் வளர்றதுனால, ஹெல்த்தில் வளர்றதுனால, குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுனால உங்களை யாரும் புகழ போறதில்ல. நீங்க நம்புற ஆண்டவர் உங்களை வாழ வச்சிருக்கிறார். அப்போ எதுக்காகவே நான் வளரணும்னா, என் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கறதுக்காகவே நல்ல நாட்களை நான் விரும்புகிறேன், ஜீவனை நான் விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு திரும்ப திரும்ப உங்க மனசுல விதைக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, லவ் யுவர் லைஃப். ஆமென்.